ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ போடலங்க. நான் நாகர்கோவிலில் இருக்க நாகராஜா கோவிலை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் போட்டிருக்கேன். ஸோ ஆவணி மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இந்த கோயிலுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குமா. அதனால் அந்த அந்த நேரத்தில் மட்டும் பர்டிகுலர் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போய் நம்ம எப்படிலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த அன்னதான கூடம்லாம் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேக் சைடு வழியாக தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நாகராஜா திருக்கோயில் இருக்கு இல்லையா, ஸோ இது வழியாக தான் நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போயிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா நான் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோங்க. நம்ம தெப்பக்குளத்தை பாருங்கள், அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த தெப்பக்குளத்தில் தான் வந்து காலை அலம்புறாங்க. அலம்பிட்டு தான் அதுக்கப்புறம் போய் லைனில் நிற்கிறாங்க. ஸோ லைனில் நின்று அங்கே தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லைனில் நிற்கிறாங்க. நாங்கள் லைனில் நின்றுட்டுருக்கும் போது தான் இந்த வீடியோஸ் நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், அந்த தெப்பக்குளத்தை லாங் டிஸ்டன்ஸில் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் லைனில் நின்று நாகராஜா சிலை, சின்ன சின்ன சிலைகள் வச்சுருக்காங்க அங்கே. அதுக்கு பாலும் மஞ்சளும் விடுறாங்க. இதுதான் விசேஷமாக. ஸோ இந்த பாருங்கள், கோயிலையும் பாருங்கள், அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கோயில் வந்து அந்த சைடில் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது. இந்த சைடில் இருக்குது. ஒவ்வொரு அந்த ஏரியாஸையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அப்படி லைனில் நின்று அவங்க புத்துக்கு பால் விட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் லைனில் நின்று அப்புறம் போயிட்டு நாங்கள் வந்து புத்துக்கு பால் விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி போக ஆரம்பித்தோம். போயிட்டுருக்கும்போது அங்கே ஏதோ விசேஷம் ஏதோ முகூர்த்த நாள் நினைக்கிறேன், அங்கே மேரேஜ் நடந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட வந்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நானும் சிறப்பாக சூப்பராக தரிசனம்லாம் முடிச்சுட்டு தான் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கோயிலை வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். ஏன்னா நான் கோயிலுக்குள்ளே நான் போய் எதுவுமே நான் ஷூட் பண்ணலை. அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வெளியில் வந்த உடனே ஒரு முருகர் கோயிலும் ஒரு துர்கை அம்மன் கோயில், ஒரு கிருஷ்ணரோட ஒரு கோயில் இருக்குது. சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஒரு கைவண்ணங்கள் வந்து யாரோ ஓவியம் அந்த மாதிரி வரைச்சி வச்சுருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த கோயிலை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் இதாக இருக்கு இல்லையா, பாலமுருகன் கோயில். அதுக்கு அப்படியே வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு துர்கையம்மன் கோவில் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கிருஷ்ணர் கோவில் இருந்தது. ஸோ சூப்பராக உங்களுக்கு இந்த விளக்கெல்லாம் போடுறாங்க அவங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் சுற்றி காமிக்கிறேன். நான் இதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அங்கே பக்கத்தில் இந்த மாதிரி யாரும் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இதில் இருக்க ஏதாவது விசேஷங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எனக்கு இந்த வீடியோ இப்போ ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் போட்டிருக்கேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோங்க நாங்கள். ஸோ நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புன உடனே வெளியில் வந்துட்டு நான் ஒரு ஆட்டம் இதை ஷூட் பண்ணிவிட்டு வந்துடுவோமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெளியில் வந்து வரதுக்கே எனக்கு உண்மையிலே மனசு இல்லை. அந்தளவுக்கு மன நிறைவாக நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஸோ திருப்தியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. எதுக்கு ஒரு ஆட்டம் நான் காமிக்கணுமேங்கிறதுக்காக திரும்ப வந்து இங்கே பாருங்கள், லைனில் நாங்கள் வெளியில் கிளம்புற வச்சே வந்து சரி உங்களுக்கு காமிச்சு. இங்கே பாருங்கள், அந்த புத்துக்கு எல்லோரும் நின்று லைனில் நின்று பால் ஊற்றிட்டுருக்காங்க. எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறட்டும்.